ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரா. அவர் புதிர் போட்டு விலைக்குமே ஹீரோக்கு புரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு தம்பி, உன்னோட வைஃப் இறந்து போனாதா அந்த உங்க வைஃப் மூலமா வந்து அந்த பையன் இந்த பூமிக்கு வர முடியும், அதாவது இந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து அவனோட உயிரோட வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர் சொல்றாரு. ஹீரோ மேட் வந்துட்டு என்ன சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா மேட், அவனுக்கு வாழ சுகதரம் கிடைச்சிரும், வெளி உலகத்துல அவன் என்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா வாழலாம், ஏன் என்ன மாதிரி அவன் மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த வயசானவர் ஒரு பெரிய ஒரு இடிய தூக்கி போடுறாருங்க, ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த வயசானவர் பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல இருந்து உருவாகி வந்தவர் தான் போல. ஸோ இப்போ அவங்க அப்பா அம்மா இறந்து போனனால இப்போ இவரால இந்த வெளி உலகத்துல வாழ முடியுது. ஸோ அதை கேட்ட ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆகிறாரு. நீ அந்த ரூம்ல இருந்து வந்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் ஹீரோயின் கேட்டுட்டு இருந்திருக்கும் போது என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, வேகமா கார் எடுத்துட்டு வெளியே ஓடி போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் கேட்டு கார் எடுத்துட்டு எங்க போயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகத்தின் உச்சத்துல கார் எடுத்துட்டு வெளியே போலான்னு சொல்லி போயிருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை காணுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பாக்குறாரு. ஆனா லைன் பிஸினே வருது, அதாவது ரெக்கார்டர் வாய்ஸ்லயே தான் போகுது. ஸோ அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா சோகமா அந்த ரூம்ல உட்காந்துருக்காரு. ஸோ இதனால் வரைக்கும் வரதுட்டு இருந்திருப்பார்ல என்னமோ. ஸோ இப்பதான் நமக்கு லாங் ஷாட்ல காட்டுறாங்க, அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கும்ல அந்த ஒயர் காயில ஆர்க் ரியாக்டர் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை மாதிரி அப்படியே வரைஞ்சு வச்சிருக்காரா. ஸோ அதுக்கப்புறம் சீன் கட் ஆயிட்டு இந்த சின்ன பையன் என்ன பண்றான்னு காட்டுறாங்க. அவன் பாட்டுக்கு தனியா உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். டிவில பாருங்க பாப்பா எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இங்க ஹீரோ ரொம்ப நேரமா கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா லைன் கிடைக்கவே இல்லை, பிஸினே வருது. ஸோ அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இது நாள் வரைக்கும் வரைஞ்சிருப்பார்ல ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா அதை ஃபுல்லா டீமே கிழிச்சு வீசிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க இந்த குட்டி பையன் அவன் பேரு ஷேனு, அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற முட்டையெல்லாம் தூக்கி செவுத்துல ஒரு மாதிரி வேகமா வீசிட்டு இருக்கான். ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி அவனும் பண்றான். அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கேட் பாத்தீங்கன்னா கார்ல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க. நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரோட்ல பயமா இருக்கு. ஸோ அதை கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு வேகமா போறாங்க. ஸோ அங்க அப்படியே சீன் கட் ஆயிட்டு இங்க ஹீரோவும் அந்த குட்டி பையன் ஷேன் இருக்காங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த ஷேன் பையன் என்ன கேட்கறாங்கன்னா, எங்க அம்மா எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் ஹீரோவை. ஹீரோ வந்துட்டு அம்மா எல்லாம் வருவாங்க, நீ சாப்பிடு முதல்ல உன்னோட சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த குட்டி பையன் கேட்கவே மாட்டேங்கிறான், அவன் பாட்டு கடம்பிட்டே இருக்கான். நீங்க எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாவே கிடையாது, எங்க அப்பாவை என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி பையன் கேட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிராரு. ஸோ அதனால என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு தம்பி, கேட் ஒன்னு உன்னோட அம்மா கிடையாது, அப்புறம் நானும் உன்னோட அப்பா கிடையாது, உனக்கு ஒரு உண்மையான அம்மா அப்பாவே கிடையாது, முதல்ல நீயே ஒரு பொருள் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ரொம்ப உடஞ்சு சொல்லிடுறாரு. ஸோ அந்த பையன் இல்ல நீங்க தான் போய் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஹீரோ மேட் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு தம்பி, உன்னை வெளியே கூட நாங்க விடலாம், அதுக்கு காரணம் என்ன, உனக்கு ஜெர்ம்ஸ்னால ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறியா, அதனால எல்லாம் கிடையாது, நீ இங்க இருந்து வெளியே போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வயசாகி கடைசியில சாம்பலாய் போயிருவேன், அதனால தான் இவ்வளவு நாளா உன்னை வீட்டுக்குள்ளேயே பத்திரமா பார்த்து வச்சிருந்தா கேட். ஸோ இந்த மாதிரிலாம் சொன்ன உடனே அந்த குட்டி பையன் என்ன பண்றானா, இல்ல நீங்க சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறானா. ஸோ அதனால ஹீரோ என்ன பண்றானா, கூட பா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டாரு. தரத்தரனே வெளியே போயிட்டு அந்த வாசல் கிட்ட நிறுத்தி வச்சு, நீ இதனால் வரைக்கும் இங்க எத்தனை வருஷம் இருந்திருக்க உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ கடைசியா உனக்கு இருந்த 3 மாசம் ஞாபகம் மட்டும் தான் இருக்கு, சின்ன வயசுல நீ பர்த்டே இந்த மாதிரி ஏதாவது கொண்டாடி இருக்கியா, நீ வெறும் ஒரு பொருள் தான், நீ எங்களோட கற்பனையில உருவான ஒரு பொருள். ஸோ இந்த மாதிரிலாம் ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப பேசினால அந்த பையன் பாத்தீங்கன்னா கோச்சிட்டு அவனோட ரூமுக்கு போயிடா. ஸோ பின்னாடியே போன ஹீரோ பாத்தீங்கன்னா ஐயோ ரொம்ப தப்பா பேசிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த குட்டி பையன் ஷேனை பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாரு. ஸோ அந்த பையனும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சமாதானம் ஆயிரா. சரி எனக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த பையனோட சேர்ந்து அப்படியே கதை சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேருமே தூங்கிறாங்களா. இப்போ கேட் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. அவங்க காலையில போனவங்க இப்பதான் வந்திருக்காங்க. ஸோ வந்தா இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க, எப்பவுமே இப்போ ஒட்டுக்க தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ முடிச்சுக்கிறாரு. அப்புறம் கேட் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பாரு கேட், நீ காலையில ஃபோன் கால்ல கேட்டதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ண உடனே கேட் இருந்துட்டு அதை பத்தி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோ அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸோ கேட் திரும்பி வந்தோடனே ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அவங்க ஹீரோயினோட இன்டிமேட்டா இருக்காங்க. ஸோ அதை பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் விஷயம் என்ன பண்றான்னா தெரியாம பாத்துறான். ஸோ அப்படியே நைட்டு ஆயிடுது. அவங்க காலையில முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த குட்டி பையன் ஷேனை காணும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எங்கடா போயிருப்பானு சொல்லிட்டு பார்த்தா இந்த பையன் என்ன பண்ணிருக்கானா, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு என்ன பண்ணிட்டானா, அவன் அப்படியே ஏஜ் ஆகி அப்படியே ஒரு டீனேஜ் வயசுக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கான்.